சோ இந்த உலகத்திலேயே கொடூரமா செத்த ஹியூமன் இவர் தான். செப்டம்பர் 30, 1999 வருஷம் ஜப்பான்ல இருக்கிற டொக்காயின்ற வில்லேஜ்ல ஜேசிஓன்ற நியூக்ளியர் ஃபேக்டரியில யுரேனியம் ரீப்ராசஸிங் பண்ற 2 பேர் வராதனால ஹிசாச்சி உச்சியும் அவர் கூட இருக்கிற கோவர்க்கரையும் வாலண்டியரா கூப்பிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு இந்த வேலையை பத்தி ஒன்னும் தெரியாதனால யுரேனியம் 2 kg மிக்ஸ் பண்ற இடத்துல இவங்க 16 kg மிக்ஸ் பண்ணிட்டாங்க. யுரேனியம் அதிகமா சேர்த்தனால வெடிச்சு அந்த ரூம் ஃபுல்லா ப்ளூ கலர்ல ஆயிருக்கு. அதனால அந்த ரூம் ஃபுல்லாவே ரேடியேஷன் பரவி அங்க வேலை பார்த்த ஹிசாச்சி உச்சியும் அவர் கூட வேலை பார்த்த கோவர்க்கரும் அந்த இடத்துல வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு விழுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிடல் கூட்டு போன அப்புறம் டாக்டர் செக் பண்ணும்போது சாதாரண மனுஷனுக்கு ரேடியஸ் 6% தான் இருக்கணும். ஆனா இவருக்கு 17% இருந்திருக்கு. பார்க்க நார்மலா தான் இருந்திருக்காரு. கண்ணு மட்டும் தான் ரெட்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக டிஎன்ஏ டிஸ்ட்ராய்ட் ஆகி உடல் பிஞ்சு அவர் யூரின் போகும்போது யூரின் மூலியமாவே அவர் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் போயிருது. இதனால அரை நாள்லயே 10க்கும் மேல பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணாங்க. இது மட்டும் இல்ல அவரோட ஸ்கின் உறிஞ்சி அவர் ஸ்கின்ல இருந்து தண்ணியா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல இருந்தா உயிருக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு ஸ்கின் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் ஸ்கின் எல்லாம் எடுத்து இவருக்கு ஒட்ட வச்சு பார்த்தாங்க. அதுவும் மட்டும் இல்ல எலும்பு உறிஞ்சி சதை கிழிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் உடம்புல அவர் கண்ணை தவிர எல்லா இடமுமே உருகிருச்சு. அதுக்கப்புறம் கடைசி 1999 டிசம்பர் 21 கொடூரமா இறந்தும் போறாரு. இந்த உலகத்திலேயே கொடூரமா இறந்ததுல இவரும் ஒருத்தர்.